நல்லா இருக்கேன். இப்பதான் பாக்குறேன். ஆமா ஆமா. முதல் சந்திப்பு. நல்லா அமுக்குங்க. நீங்க வந்தீங்கன்னா நல்லா அமுக்குவேன். அப்படியா? நோனி அத்துப்படுவான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? தொண்டை சரியில்லை. ஆமா, எப்ப பார்த்தாலும் படுக்க போட்டு அடிக்கிற வேலை தான் உங்களுக்கு. என்னது? கொஞ்சம் எடுத்தா கொடுங்க. ஆமா கொண்டாரு. எப்படி? ஐ டூ லவ் யூ. அத்தாடி என் குழந்தை வந்தாலே தலை கட்டும்ல. ஆல் ரவுண்ட்ல சுத்தி சுத்தில அடிப்பேன். யாருக்கு யாருக்கு? அப்படியே பொண்டாடி பெரிய பயந்து கிழிச்சவரு பாவம். பொண்ணுக்கு 3 வீடு வச்சிருக்கேன்னு தெரியாது நினைச்சியா? ஐயா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அது தெரியாதா? என்னது? அங்க பாருங்க, அவன் கணக்கு சொல்றான் பாருங்க. 47 தான் மாமா. தாள மாமா. என்ன மாமா, எப்படி மாமா இருக்கீங்க? கண்டுக்கவே மாட்டேன்றீங்க. நான் வந்து நிக்கிறேன், பட்டக்குன்னு வர்றதில்ல. சரி, இங்க பாருங்க, எத்தனை ஊர் போயிருக்கீங்க? ஏகப்பட்ட ஊர் போயிருக்கீங்களா? ஆமா போயிருக்கேன். ஒண்ணு மட்டும் இல்ல, நிகழ்ச்சி நடக்காது. ஆஹா, என்னன்றீங்களா? என்னன்னு நம்ம மைக் செட் எங்க காணா? என்னப்பா குடுகுருன்னு பாக்குற? ஐயோ வெக்கத்தா பாரு. ஒரு சிரிப்பு சிரிப்பா. அவரை நான் லைக் பண்றேன். எப்படி சிரிக்கிறா பார்த்தீங்களா? ஏற்ற வண்டியில ஏத்தி இறக்க வண்டியில சொல்ற வண்டியில சொல்ற நிக்கிறாரு. ஆமா ஆமா, மாத்தி கிட்டி சொருவிர போறாமா. கடல் போல கூட்டம். இந்த கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு கூட்டமா? எங்க டான்ஸ் ஆகப்படனாக நடிக்கும் ஜெயஸ்ரீ அவர்களுக்கு இந்த மலர் மாலை அணிவித்து பொன்னாடை பூத்தி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடியை போத்தி பூமாலையை சாட்டின இந்த ஸ்டாலின் குடும்பத்தை அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்படியே இந்த கண்ணாடி மாமாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாருக்கு பூ புனித நீராட்டுவிழா? நானும் நிறைய ஊர்லாம் போயிருக்கேன். ஆனா இப்படி ஒரு கூட்டம் நான் பார்த்ததுல பத்தியம்மா, கூட்டத்தை கடல் மாதிரி. என்னப்பா எப்பா கை கட்ட அவருப்பா. அட அவருப்பா கண்ணை பூசுதே. ஆம்பளை மாதிரி அப்படி உட்காருன்னு அந்த டூம் லைட் நேரம் என்கிட்ட வருது. அந்த சிரிப்பு பத்தியா? அடடடட, அந்த சிரிப்புக்கு என்ன அடிமை இல்ல? அந்த சிரிப்புக்கிட்டே அடிமை இல்ல. அதாச்சும் வந்துறீங்க, ரோ போடணுமா? கேட்கல, சவுண்டா போடுங்க. ஓடு கத்த தெரியா? ஓ போட தெரியாதா? ஓ போடு. அப்படிதான் ஓடு போடணும். அதோட சரவணா அங்க பாரு, என் தாய்மார் கொடுத்த. ஆமா, இன்னைக்கு பாரு தாய்மார்கள் கூட்டத்தாம அதிகம். அப்புறம் போடுவாங்க பாரு ஒரு போடு, குழம்பு போடுவாங்க. ஆமா ஆமா, போடுவாங்க. நான் சொன்னா போடுவாங்க. தெரியாத? நீதான் போற இடத்துல ஒரு ஆளை பிடிக்கிறிய. செட்டப்புக்கு ஒன்னு தெரியாது நினைக்கிறேன். சரி வந்தமா போடமா நடிச்சு போட்டமான்னு இருக்கணும். வச்சுக்கவா ஒண்ணு மட்டும்
வாமா வாமா போலாமா? எப்படி போலாம்? எப்படி பெத்துக்கிட்டு போலாமா கட்டிக்கிட்டு போலாமா? எப்படி வேணாலும் போலாமா? எப்படி விட்டாலும் ஆமா. சைடா விடுற. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாம். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? வெடுக்கு வெடுக்குன்னு ஆற்றியம்மா மாமா வேணாமியா உனக்கு லைன் பண்ணி கொட்டை இருக்கா? கொட்டை கொட்டை இருக்கா? கொட்டை பாக்கு இருக்குல என்கிட்ட வெத்தலை இருக்கு. எப்படி ஜாயின் பண்ணா எப்படி இருக்கும்? கொட்டை பாக்கு என்ன வாயில விடுற நீ போய் ஏமா? ஏய் அப்படியா? உங்ககிட்ட வரேன். வருவா? அப்படியா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு பட்டாப்பு சுத்தம் சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு பட்டாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாடா வந்தாரா? ஏப்பா இப்படி மாமோய் வரியா மாமா? ஏன் இடுப்பு வலிக்குதா? மாமாவுக்கு ஒரு குத்து ஓடுமா? அப்படியா? பாடியா 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 கட்டி போடிடா கண்ணால கண்டபடி கட்டி போடிடா. சச்சா ஏய் கட்டி பிடிக்கிறாப்லையா? சரி எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு. எனக்கு இன்னொரு ஆளு கூப்பிடவா? அப்ப எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆமா நான் வந்து வராம எதுலயே மோதின எதுல மோதிருப்பேன்? எதுலையா மோதன? சுத்தி பாரியா? சுத்தி சுத்தி பார்க்கவா? வாவ் வாட் a beautiful wonderful நல்ல மூல்பா. டேய் எந்த இதேடா பாக்குற நீ? இல்ல இல்ல நல்ல ஏரியா தான் பாக்குறேன். இதே பேசி பாப்போம் லைசா பேசி கொடுத்து பாப்போமா? ஹலோ மேடம். பா ஆமாடா பேவா பா பா பேப்பாவா? பா 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 பெப்பரி பெப்ப இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் முக்கிக்கிட்டு பேக்குறியா? பா 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 ஐயோ 1.5 லட்சம் போட்டு நாடகம் வச்சது லூசு முடியாது. ஒரு முன்னாடி ரொம்ப முன்னாடி போறது. ஏய் மண்டமைக்கு ரொம்ப முன்னாடி அது பா 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 ஐயோ மூம முண்டிய கூட்டி நான் என்ன பேசுறது? இன்று பப்பனாக வேடம் தங்கி நடிக்கும் நாகேஷ் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை பற்றிய ஆவியூர் கிராமத்தார்களுக்கும் அருமையப்பா
சிறப்பு நடிகர் ஸ்டாலின் பாண்டியப்பா அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பில் எனது கலை குடும்ப சார்பில் நன்றி கலந்த வணக்கம். என்னடா சரியில்லை ஏண்டா அப்படியே அச்சடிச்ச மாதிரி இருக்கு சரியில்லைங்கிற என்னன்னா ஆல்ரவுண்டு ஏன் நல்லதானே இருந்தா என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதான் நல்லதானே கட்டி பிடிக்க விடுவாருன்னு போட்டுருங்க. அடுத்த வருஷத்துக்கு போட்டுருங்க. சரி ஊமையா இருக்கா இதில் ஏதாவது லைன் பண்ணி பார்க்கலாம். ஊருக்குள்ள போய் வேற சொல்ல மாட்டா, ஏதாவது செஞ்சு பார்ப்போம். சாக்குறது நீக்கிறமல சோதனை ஊக்குறல சாப்புடா கிப்பல நஞ்சுதா சொரு சொரு எதுல விட்டு சொருன்றா? ஏன்டி ஒன்னே சொருன்னா பொட்டிட்டில நொறுக்கி புடியா பாத்துக்க. என்ன சொல்லுது? அப்படியா? தபுர்த்துறே அட ஆஸ்பத்திரி போனே. அட எடுட்ட முட்ட பையனே. அட ஹவுசால் முட்ட பையனே. ஏய் நிப்பாடுமா. ஏய் நிப்பாடு. ஒரு ஆம்பளை மேல கைய வைக்கிற அதை நீ பார்த்து வச்சுக்க. அப்புறம் நான் கைய வச்சா வேற மாதிரி ஆகி போயிடும். போடா தாடி படவரம் வருதடா லூசு முட்டா இருப்பாள. ஆமா எப்ப சொல்றது இல்லையா நீங்க? எதுக்கு தலைவர்? ஐயா அப்பா ஏடா பாவடைக்கிற வண்டி தலைவர்டா. இல்லப்பா புதுசா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாப்பிள்ள ஆமா நான் நினைச்சேன் இந்த மேடையில ஒரு 2 பேர் சண்டைக்கு சமாதானப்படுத்த முடியும். எப்படி சபா முடியும்? ஆனா மகனே நான் சொல்றது கேக்குறா? சொல்லுங்க கேட்பான். நான் உனக்கு என்ன வேணும்? சித்தப்பா வேணும். அப்பா சொல்றது கேப்பீங்களா? கேட்பான். நான் சொல்றது மட்டும் கேளு. சொல்லுங்க. ஏமா தங்கச்சி அண்ணன் சொல்றது கேப்பீங்களா? சொல்லுங்க கேப்போம். நான் சொல்றது மட்டும் கேட்டீங்கன்னா அவனை நீ பூர்த்தி பண்ணி மனசு சந்தோஷப்படுத்திடலாம். அப்படியா? சரி தள்ளிவாமா. என்ன தள்ளிவாமா? தம்பி கீழே உட்காரு. கீழே உட்காரவா? உட்கார்றா. எங்க திரும்பி உட்கார? உட்கார்றா. சரி சொல்றத கேள்றா. உட்கார்ந்தியா? நல்லா நின்று உட்காரு. மேடம் நீ அப்படி போயிடுங்க. நேர நேரம் வாய் ஒன்று சொல்லு. வாயில கக்குசுவாயா உனக்கு அடிக்குவாம்ல. அட எடுத்து போய் இதுக்கு தூக்குடி சாகுடா நீ. நான் என்ன மசத்துக்கு தூக்கு போடுறா? நீ போய் தொங்குடிதுல. ரொம்ப வளவளன்னு பேசாத. நீ வளவளன்னு பேச கூடாது. நீ என்னமா வேணும்? உங்க அப்பா விட்டுறோடா. உன் மாட்ல ஆடிக்கிட்டு இருக்க அப்படியே. இது அப்பா விட்டுறோடா. ஆடுவே பாடுவே குதிப்பே என்ன செய்ய? அதுக்கு நீ யாரா? அப்பா விட்டுறோடானா? ஆமாயா. இப்ப நோத்தா வந்து பிரசிடென்ட்க்கு வாங்க போறீங்க. ஆமா. பரவாயில்லையே நீ என்ன பரவாயில்லையே. டக்கு டக்கு பேசு. பேசிட்டு தானே இருக்கா? வாய்க்கிலே பேசு. நீ வாய்க்கிலே பேச கூடாது. உனக்கு என்ன தெரியும்ன்ற? உனக்கு என்னமா தெரியும்? இப்ப நாங்க பெண்களும் பெரிய ஆளு, நாங்க தான் பெரிய ஆளுன்ற. என்ன பெரிய ஆளு? நீங்க பெரிய ஆளு தான் ஒத்துக்கிறேன். என்ன ஒண்ணு மாசானா உங்களை மாசமாக்குறான், எங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கிறது இல்ல. நீங்க மாசம் ஆயிடுறீங்க. உங்களுக்கு மாசம் எம்படி ஆயிடுது பேங்க்ல? என்னது மாசம் உங்களுக்கு எம்படி ஆயிடுது? 6000 18,000 அது எல்லாமே எனக்கு ஏரியா. எம்பட்டு 6 ஒண்ணு 18,000 ஒண்ணு. இப்ப சமயத்துல மோதிரம் போட்டாங்க. பரவாயில்லையா? ஆமா கூட கொடுத்தாங்க, கொடை கொடுத்தாங்க, மெத்த கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்கயா. எல்லாமே கொடுக்குறாங்கல்ல. ஆமா. இல்ல கொடுத்த எங்களுக்கு என்ன ஒரு கேரி பே கூட கொடுக்க மாட்டாங்க. அட எடு விட்ட நாசம் பண்ணி போற முண்டை பையனே. கொடுக்க முடியும்? கொடுத்தோட ஒயின் ஷாப் நீட்டிட்டு போறிய ஒயின் ஷாப்புக்கு. ஒயின் ஷாப்புக்கு நீட்டி. ஆமா. வருமா நீ ஒயின் ஷாப்னு பேசக்கூடாது. ஒயின் ஷாப்னு பேசக்கூடாது. நாங்களாம் வந்து இந்திய நாட்டின் குடிமகன்கள். ஓஹோ குடிமகன். நீ குடும்பாக குடிப்பேன். நாங்களாம் குடிச்சு விட்டு வந்தா வேற மாதிரி தூமையா குடிக்க சாரி போட எடுத்த முண்டை. அது இல்லம்மா விஸ்கி குடிக்கி பிராந்தி குடிக்கி சாராயம் குடிக்கி அப்படி சொல்லு. எல்லாமே நீ குடிச்சிட்டு தானே இருக்க. சரியா? நீ இவ்வளவு பேசுறீங்க. ஒரு புள்ள பத்து காட்ட முடியுமா உன்னால? புள்ள பத்து என்ன கேட்ட? ஒரு புள்ள பத்து காட்ட முடியுமா? நாங்க 10 மாசம் சுமத்து புள்ளைய பாக்குறோம். சித்தப்பா உன்னால முடியுமா?
இருமா சித்தப்பா இங்க சித்தப்பா இந்த புள்ள கேக்குது புள்ள பத்த முடியுமாண்டு நான் கேக்குறேன். நான் வந்து உன்னை கற்பழிச்சா நீ புள்ள பத்துற, நீ வந்து என்னை கற்பழி என்னது கற்பழியா? அட கற்பழி கற்பழி நியாயமா நியாயம் இல்லப்பா. நீங்களே சொல்லுங்க, யாருனாலும் சொல்லுங்க. இலங்கை சிங்கங்களா இருக்கு சொல்லுங்க. ஒரு ஆம்பளை கற்பழிச்சா பொம்பளை மாசம் ஆகுற, நீ கற்பழி நான் மாசம் ஆகுறேன், நான் பிள்ளை பார்க்கிறேன் இல்லன்னு சொல்லலையே. அரை மணி நேரம் இல்ல ஒரு செகண்ட்ல உன்னை கற்பழிச்சிருவேன்டா, உள்ள பக்கம் வச்சிருவேன். ஆனா ஒண்ணு மட்டும் உன்னால செய்ய முடியாது. ஒரு ஆட்டு செய்யுமா ப்ளீஸ்மா, ஒரு ஆட்டை நிப்பாட்டு போது சொல்றது கேளு. இந்த தெத்தத்தை பாலா முறிச்சு நாங்க குழந்தைக்கு கொடுக்குறோம், உன்னால முடியுமா? நாங்களும் பீச்சு கொடுப்போமா? எனக்கு பீச்சு கொடுப்போம், எல்லாமே கொடுத்து கொடுப்போம். நாங்க புட்டி பால் இருக்கு அதை தூக்கி கொடுத்துட்டு போறோம். புட்டி பால் நட்டுற நீங்க சும்மா இந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போட்டாளா, சும்மா இந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போட்டாளா, செரங்கவத்தி செரங்கவத்தி சீரகத்துக்கு போனாளா, செரங்கவத்தி சீரகத்துக்கு போனாளா, பறக்கட்டி 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 சொல்லிட்டு படமரத்துல படமரத்துல டொங்கு பத்தாளா, படமரத்துல படமரத்துல டொங்கு பத்தாளா, பாமாத்துக்காரி பணியார வைக்க போனாளா, நம்ம ஊர் ஆவியூருக்கு அம்மாக்குள்ள படுத்து இறந்துவிட்டு என் பணியார வைக்கலையே, என் பணியார வைக்கலையே, என் பணியார வைக்கலைன்னு கிடந்தாளா. அருப்புக்கோட்டையில கொக்கா செருப்பு தைக்கையில, அருப்புக்கோட்டையில உங்க அக்கா செருப்பு தைக்கையில ஆடு மாடு ஏறி வந்து பட்டுக்கோட்டை இளங்கோட்டை பருப்பு வைக்கையில, பட்டுக்கோட்டை இளங்கோட்டை பருப்பு வைக்கையில நாட்டு நோட்டா சம்பள போவா, நோட்டா பொங்கல போவா, ஆத்து பத்தர நூத்து பத்தர தொங்கு பத்தரையா, ஆத்து பத்தர நூத்து பத்தர தொங்கு பத்தரையா, 1000 பத்தர பல்ல பத்தர பத்து பத்தரையா, ஆக 10 பத்தரையா. நல்ல ஆளு நல்ல நான் சொன்னனே அது முத பதில் சொல்லு. என்னது தொங்குக்கு டொங்காசு போட்டு ஆத்து பத்தர நூத்து பத்தர தொங்கு பத்தலையா, 1000 பத்தர மல்லாத்து பத்தர ஒத்த பத்தலையா. நீக்கிற வரணும் கூட்டு வருவா. என்னது தெரிஞ்சா தெரிஞ்சு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லுடா. என்னது தெரியுமா? எனக்கு தெரியுமா? நீ சொல்லுவாப்பா, நீ தானே பேசுற பெரிய இதாட்ட சொல்லு. இந்த மாதிரி ஒரு கிராமத்துல பெரிய ஒரு கொட்டை இருந்துச்சியா, அந்த கொட்டையில வந்து மீன் தவளை ஆமை எல்லாமே கிடந்துச்சு. ஊருக்காரங்க சொன்னாங்க தண்ணியெல்லாம் வத்தி போகுது, அது அந்த மீனை பிடிக்கணும்னு சொல்லிட்டாங்களா. உடனே மீன் அந்த ஆமையை பேசிச்சா, ஐயோ மீனெல்லாம் பிடிக்க போறாங்க, நான் என்ன பண்ணுவேன் தெரியலன்னு சொல்லி 2 பேசிச்சா. உடனே இந்த மீன் சொல்லிச்சா, எனக்கு 1000 வரையும் தெரியும், நான் ஓடி போயிருவேன்ச்சா. உடனே இந்த ஆமை செஞ்சா, எனக்கு 100 வழி தெரியும், நானும் போயிருவேன்ச்சா. உடனே தவளை செஞ்சா, எனக்கு ஒத்த வழி தான் தெரியும், நான் தத்தி தத்தி போவேன்னு சொன்னா. ஆனா யார் ஜெயிச்சா? யார் ஜெயிச்சா? நான் தான் ஜெயிச்சேன். ஆட நிப்பாட்டுட்டே நீ அப்படியே மலைப்பாதமா அவ்வளவுதாயா. என்ன மீனை பிடிச்சி கோர்த்து தங்க விட்டுட்டாங்க, ஆமையை மல்லாக்க போட்டு கள்ளத்துக்கு வச்சுட்டாங்க. ஆனா அந்த தவளை ஒண்ணுமே பண்ண முடியல, அது தத்தி தத்தி ஓடி. இப்பெல்லாம் சீனாவுக்கு போன தவளையில பொச்ச குச்சிய சொல்லி சுட்டு திங்கிறாங்க. கொஞ்ச நேரம் தமிழ்நாட்டுக்கு வந்துரும், அதெல்லாம் அந்த காலத்துல இப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி என்ன இந்த மானை கட்ட சகாலத்துக்கு மானை எடுக்க ஓட்டாங்களா, திட்டீர் முடி இருந்து அப்படியே வந்துருவ. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? நீ அப்படியே பெருசா ஆட்டிட்டு வரியா, கிழிச்சிட்டு வர்றியா? ஆம்பளாம பெருசு பொம்பளதையா பெருசு, ஆம்பளா பெருசு, பொம்பளதான் பெருசு, ஆம்பளாம பெருசு. உனக்கு தான் பெருசு. துணி வச்சிருக்கியா ஒரிஜினல் தானா? பார்த்து பேசு. சரி சரி பார்த்து தான் பேசுறேன், பார்க்காமையா பேசுறேன். சரிம்மா, ஆண்கள் தான் பெரிய ஒரு ஏதாவது சொல்றது தெரியுமா? ஆண்கள் தான் பெரிய ஆள் ஏதாவது சொல்றது தெரியுமா? நாங்கெல்லாம் வந்து நீங்க பெண்கள் எங்க போனாலும் எனக்கு ஒரு பிள்ளைய பிடிச்சிச்சுன்னு வச்சுக்க, நானும் அந்த பிள்ளை பின்னாடியே சுத்துறேன். காலேஜ் போனாலும் சுத்துறேன், வேலைக்கு போனாலும் சுத்துறேன், வீடு வரைக்கும் போயிட்டு வீட்டுக்கு அப்புறம் என் வீட்டுக்கு வந்துடுறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா உன் வீட்டுல உன்னை அண்ணன் தம்பிலாம் போட்டு என்னை அடிக்கிறதுக்கியா, அதனால அதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு நாங்க எங்களை சொல்லிய பாத்துக்கிட்டு இருப்போம். பெண்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுப்போம், தெரியாமா? அதனால நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க. ஆடுனா ஆடுவீங்க, பாடுவியா, உட்காந்தா உட்காருவியா, ஓடுனா ஓடுவியா, படுத்தா படுத்துக்கிட்டே ஆடுவேன். படுத்தா ரொம்ப வசதி, அதே போய் படுத்துறேன். பரவாயில்ல, அதே மாதிரி இந்த படுத்துருவான். பிள்ளைய பார்த்தா எனக்கு ஒரு மாடு தாங்க நம்ம மகன் வார
இது என்ன பாட்டு? கிண்டி பாட்டா? போங்க அடி ரொட்ட வீட்டுக்காரி, அடி ரோட்டோர வீட்டுக்காரி, ரோசாப்பூ சேலக்காரி, ரோசாப்பூ சேலக்காரி, கலோரம் கொண்டக்காரி, கலோரம் கொண்டக்காரி, கலோரம் கொண்டக்காரி, ஜெயஸ்ரீ கையால பிள்ளை கட்டிக்காரி, தனனா 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 தன்னாலே, ஒரு தனனா 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 தன்னானே, ஏ தனனா 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 தன்னானே, ஒரு தனனா 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 தன்னானே. பொம்பளை பிள்ளை கட்டி பிடிக்காம ஆடுறா. கட்டி பிடிக்காமா? எனக்கு இந்த பிள்ளை பார்த்தா ஒரு மாதிரி தாங்க இருக்குது. ஆமா, எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இருக்கும்ல, உங்களுக்கு இருக்கு. போடு தனனா தனனா தனனா, ஒரு தனனா 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 தன்னானே. தன்னானே தனனா 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 தன்னானே. அம்மா அம்மா ஆறாடே. என்ன வர சொல்லுங்கப்பா. அது என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெல்லுக்கு என்னஞ்ச குழுக்குதடி, கண்ணாடி முப்பத்தி மானுக்கு சிகப்பு மச்சான இழுக்குதடி. எடிட மேலம் அடிட தாளம் இப்பதான் கச்சேரி ஆரம்பா. எடிட மேலம் அடிட தாளம் இப்பதான் கச்சேரி ஆரம்பா. ஏண்டா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் முன்னாடி வச்சுக்கிட்டு போனேடா. ஏமா என்ன பண்ண சித்தப்பா? டீம் ரைட்டர் நோடிக்க மாட்டாச்சு இடிச்சு ஒண்ணுமே இல்லையே சித்தப்பா. அப்புறம் பீஸ் போட சித்தப்பா. இருக்கு ஒண்ணு சேர்ந்து போட்டா 4 பொருள் நடுக்குன்னு போட்டு அடுத்த ஆளுக்கு வேலையை கொடுப்பா. என்ன சொல்ற? 4 போடு. ஆமா, உனக்கு நீ யாரு எனக்கு ஆடு பாத்துக்குருவான். யாரு அதிக கை தட்டு வாங்கிட்டா அவங்க தான் வெற்றி பெற்றவங்க. என்னமா சொல்ற? மொச்சக்கட்ட பண்ண அழகி முத்து முத்து சொல்ல அழகி ஜனங்கள பாரதி தங்கி மொத்த மாரலகி கொண்டு மொத்த வரதா கொடி மொத்த வரதா கொடி மொத்த வரதா கொடி மொத்த வரதா மொச்சக்கட்ட பண்ண அழகி முத்து முத்து சொல்ல அழகி ஜனங்கள பாரதி தங்கி மொத்த மாரலகி கொண்டு மொத்த வரதா கொடி மொத்த வரதா. தலையில நிக்கவா? இந்த நேரத்துல அன்னை சொல்லிட்டு பாரு நேத்து அங்க போயிடுறேன். ஏ தொட்டுக்கிட்ட உரத்தில சிஞ்சா 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 சிங்காகம் என்னது புதுசா இருக்கு. அப்புறம் பாத்துக்க
பஞ்சு மிட்டாய் சீலை கட்டி பஞ்சு மிட்டாய் சீலை கட்டி பட்டு பட்டால வைக்கப்பட்டு கஞ்சி கொண்டு கஞ்சி கொண்டு நீ வாரியா ஆமா அவன் மாதிரி அவனுக்கு ஈக்குவலா பண்ணணும். ஆமா பண்ணணும். இல்லைன்னா ஊர்ல ஒத்துக்கிற மாட்டாமா. நான் எறும்பு ஆடவா பால்ட்டி அடிமா. அப்படியா? அந்த நீயா சாங்க போடுங்க. ஆமா பாம்பு. அது சாரப்பாம்பு தேடி வருது வர நல்லா வந்த சாரப்பாம்பு இங்க நல்லா வந்து வருது. எதுக்குமா சேர பிணை இருக்கா? பரவாயில்ல பாருங்க சார் பாங்க. குழம்புக்காக பிள்ளை பாரு கயிறு மேல ஏறி ஆடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்றது? அப்படி ஆனாலும் நாங்களும் ஆடுவோம்ல. பாருங்களா? போடுங்க ஸ்டெப்பு ஸ்டெப்பு. போடுங்க. அதே பாம்பு நம்மளே ஆடுறான். ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா.
யா அத்தே மொண்டப்பாம்பா இருக்கும் போல. என்ன ஆடி முடிச்சிட்டியா? ஆடியாச்சுப்பா. எத்தனை முட்டை போட்ட? எத்தனை முட்டை போட்டேன்? எத்தனை பேரை கொத்துன? உன்னை முட்டை போட வைக்கிறது தான் இப்போ நான் பிளான். போட உங்க அப்பனாலும் முடியாதுடா முட்டை போடுறது. எங்க அப்பனா? எங்க அப்பா பின்னாடி உள்ள இருக்காரு. அவர் எவ்வளவு பேச தெரியுமா? பார்த்து தான் சுருட்டி வச்சிருக்காரு உள்ள. சரி சரிம்மா. நல்லா ஆடுறீங்க. ஆமா. நல்லா பாடுறீங்க. ஓஹோ. அங்க வர ஒரு ராஜனாக எடி பாக்குறீங்க. ஆமா ஆமா. நல்லா ஆடுறீங்க. நல்லா பாடுறீங்க. உங்களை வாழை மரத்துக்களை எல்லாம் பாஞ்சு வரும் பாத்துக்கிறீங்க. உங்களை பார்த்தா எனக்கு இது வந்துருச்சுங்க. ஐயா அப்படியே அதெல்லாம் கொடுத்துருமியா? நல்லா ஆடுறீங்க. சரி. நல்லா பாடுறீங்க. நல்லா ஆடுறீங்க. அன்பு அத்தாச்சி அவர்களை பாராட்டி சேதுகிரகன் அவர்கள் கோபக்கார மச்சானம் பரவாயில்லையப்பா. எனக்கு அன்பளிப்பு வைத்த அண்ணன் அவர்களுக்கும் கிராமத்துக்கும் மனவார்ந்த நடிகை தெரிஞ்சுக்கிறேன். என்ன சொல்லு சொல்லு அண்ணா. என் காதல் எப்படி தெரியுமா? என்ன காதல்? என் காதல் எப்படி இப்ப நியூ மாடல் காதல். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். போகாத அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்க அடிங்க. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அடக்கிழவியான பின்னே உள்நாயம் நீ முதுமை இருக்கும் போதே அடிக்கிட்டாது இந்த வாய்ப்பு. அடக்கிழவியான பின்னே அடக்கிட்டாது இந்த போகும். இந்த இளமை இருக்கும் போதே எனக்கு இந்த நேரம். பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். சிரிக்காம போனாலும் ரசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நான் ரசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். சிரிச்சுட்டு போனாலும் சிரிக்காம போனாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். உன்னை காலையில பார்த்தாலும் மாலையில பார்த்தாலும் கனவுல நான் நினைப்பேன். உன்னை கனவுல நான் நினைப்பேன். காலையில பார்த்தாலும் மாலையில பார்த்தாலும் கடவுளை காத்தா நினைப்பேன். நான் கடவுளை தானே நினைப்பேன். அந்த காதல தினம் வருது வருஷத்து ஒரு முறைதான். அந்த காதல் தினம் வருது அட வருஷத்து ஒரு முறைதான். அந்த காதல தினம் வருது அடி நமக்கு 2 பேருக்கும் தான். அது வருஷம் முழுது வருது. வருஷத்தில் ஒரு முறைதான் இந்த காதல் தினம் வருது. அடி நமக்கு 2 பேருக்கும் தான். அது வருஷம் முழுது வருது. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஏன் காதல் எப்படிப்பட்ட காதல்மா? என்ன காதல்மா? சொல்லவா? சொல்லுங்க. வந்தேரே கொண்ட சேவல். Hey!
நான் என்ன செய்வேன்? பிரியா மாதிரி போயிட்டாலே பாகத்தி மக. டேய் எங்கடா பொம்பளை பிள்ளை? பொம்பளை பிள்ளையாங்க எங்க போய் தேடுவேன் பொம்பளை பிள்ளைய? திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, ஏழு மலை வாசா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, ஏழு மலை வாசா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. இந்த நாட்டு மக்கள் என்னை நம்பி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களில் தொண்டை நாடு என்னும் சிற்றூரை பரிபாலனம் செய்து வருகிறேன். எனக்கு 7 ஆண் குழந்தைகள், ஆனால் ஒரு பெண் குழந்தை இல்லாத மிகப்பெரிய வருத்தம். என்னுடைய மனைவி நங்கை மகனி அடிக்கடி சொல்வார். இப்படிப்பட்ட வேளையில் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு சென்றேன். அப்படி வேட்டைக்கு சென்ற நேரத்தில் காட்டின் ஒரு பகுதியிலே குவா குவா என்று ஒரு அழகிய சத்தம் கேட்டது. ஆனால் அந்த குழந்தையோ நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பெயரை சொல்லி குவா குவா என்று எழுந்தது. ஓடோடி சென்று பார்த்தேன். வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்திலே அந்த குழந்தை கிடந்தது. 2 கரங்களால் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு நான் வீட்டுக்கு வந்தேன். என்னுடைய மனைவி கேட்டாள், இந்த குழந்தை ஏது என்று. நான் சொன்னேன், நம்முடைய முருகப்பெருமான் நமக்கு இந்த குழந்தையை வழங்கியிருக்கிறார் என்று சொன்னேன். நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக வளர்த்து வருகிறேன். என்னுடைய மகள் வள்ளிக்கு அமைந்திருக்கின்ற பெயரோ அருமையான பெயர். அன்பு என்பது 3 எழுத்து, பண்பு என்பது 3 எழுத்து, பாசம் என்பது 3 எழுத்து, பரிவு என்பது 3 எழுத்து, கனிவு என்பது 3 எழுத்து, கடல் என்பது 3 எழுத்து. அந்த கடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிப்பி 3 எழுத்து, அந்த சிப்பியை சிறப்பிக்கின்ற முத்து 3 எழுத்து, அந்த முத்துக்கு முத்தாக சொத்தாக விளங்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய மகள் வள்ளி என்பது 3 எழுத்து. இந்த பள்ளியில் நாடகத்தில் காவல்துறையாக நடித்துக் கொண்டிருக்கிற அன்பு சபா லட்சுமண
அப்பா சத்தம் போடாங்கப்பா. மரியாதைக்குரிய அன்பு மாமா லட்சுமணன் அவர்களுக்கு ஆவியூர் வடக்கு தெரு பங்காளிகள் சார்பாகவும் எங்களுடைய அன்பு சித்தப்பா ஸ்டாலின் பாண்டி குடும்பத்தார்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடு ஒத்தி கௌரவிக்கப்படுகிறது. எனது பாசத்துக்குரிய மாப்பிள்ளை சோதி அவர்கள் மாமா அவர்களுக்கு பொன்னாடு ஒத்தி கௌரவிப்பார்கள். மாப்பிள்ளை நவநீதன் அவர்கள் பொன்னாடு ஒத்தி கௌரவிப்பார்கள். கிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடு ஒத்தி கௌரவிக்கின்றார்கள். லாரி சங்கத்தினுடைய உரிமையாளர் கிருஷ்ணன் ஆரம்பம் அவர்கள் பொன்னாடு ஒத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். மாப்பிள்ளை சமயன் அவர்கள் விசை மன்றத்தினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் மாப்பிள்ளை சமயன் அவர்கள் பொன்னாடு ஒத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். என் பாசமிகு அன்பு சகோதரர் குருசாமி அவர்கள் பொன்னாடு ஒத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். சரிப்பா. அன்பு நண்பர் மணிவன் அவர்கள் பொன்னாடு ஒத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். கெட்டால் மென்மக்களே சங்கு சுட்டால் வெண்மதிர் வெண்பார்களே, அந்த சங்குக்கு இடையாக எனது பாசத்துக்குரிய மாமா லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடு ஒத்தி கௌரவிக்கப்படுகின்றது. பொன்னாடை பார்த்து நன்கொடை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றி. குரங்கு வரும் தோட்டமடி பணத்தோட்டம், வண்டு வரும் தோட்டமடி மலர் தோட்டம், மனிதனுக்கு தோட்டமடி பணத்தோட்டம், அந்த மனிதன் விளையாடும் இடம் பணத்தோட்டம் பணத்தோட்டம் பணத்தோட்டம், பணத்தோட்டம் போடும் பணத்தோட்டம் போட்டதே, பணத்தோட்டம் போட்டதே முத்தம்மா, பணத்தோட்டம் போட்டு பணத்தோட்டம் போட்டதே ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி என் முத்தம்மா கட்டையிலும் வேகாதே. ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி என் முத்தம்மா கட்டையிலும் வேகாதடி, என் முத்தம்மா கட்டையிலும் வேகாதே. தங்கத்தால் பிறந்த இடம் தங்கம் போல வளர்ந்தது, தங்கம் போல வளர்ந்த குணம் தங்கத்தால் அழிந்தது என் முத்தம்மா, தங்கத்தால் அழிந்தது என் முத்தம்மா, தங்கத்தால் அழிந்தது பணத்தோட்டம் போடுமில்ல என்னையுடன் கண்ணீர் எப்படித்தான் கலந்தாலும், என்னையுடன் கண்ணீர் எப்படித்தான் கலந்தாலும் மீண்டும் ஒன்று சேராதடி என் முத்தம்மா, இயற்கை குணம் மாறாதடி என் முத்தம்மா, இயற்கை குணம் மாறாதடி, மனத்தோட்டம் போடவில்லை பணத்தோட்டம் போட்டதே நடி என் முத்தம்மா, என் முத்தம்மா பணத்தோட்டம் போட்டது விடத்தேவா. பாசத்துக்குரிய அன்பு மாமா லட்சுமணன் அவர்களுக்கு வளர்மதி மாநாடு அவர்கள் சார்பாக அந்த பொன்னாடு ஒத்தி கௌரவிக்கப்படுகின்றது. மரியாதைக்குரிய அன்பு மகன் 100 ரூபாய் வழங்கியிருக்கிறார். அதுபோலவே அரசு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மாமன் மகன்
200 ரூபாய் வழங்கியிருக்கின்றார். தயவு செய்து நன்கொடை வழங்கியவர்களுடைய பெயரை பாலமதி மாநாடு அவர்கள் வேசு அணிந்திருக்கிறார்கள். அனைத்து குடும்பத்தாருக்கு வணக்கம். மகனை வீரத்தாவா இது கட்டபொம்மன் நாடகம் அல்ல. தந்தையரே மன்னிக்கவும். நான் கம்பள மட்டங்களும் இல்லை, நீ பபுலும் இல்லை. ஆகையினால வீரத்தேவா, நான் உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக அழைத்தேன்? முருகனுக்கு விதைக்கப்பட்ட தினக்கதிர் தந்தையரே விளைந்து அறுவடை செய்யும் காலத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றது. உண்மைதான் தந்தையரே. ஒன்று மறந்து விட்டேன், நாட்டு மக்கள் நலமாக இருக்கிறார்களா? அதெல்லாம் நலமா இருக்காங்க. ஆறுகால பூஜை ஆலயங்களில் நடைபெறுகிறதா? தந்தையரே அதெல்லாம் நாட்டு மக்கள் நலமா இருக்காங்க. வெங்காயம் கிலோ 80 ரூபா வந்துச்சு. அப்புறம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 160 ரூபா வந்துச்சு. அதெல்லாம் நாட்டு மக்கள் வெங்காயம் போட்டு நல்லா வீடு நலமாக இருக்கிறாங்க. நம்முடைய குல வழக்கப்படி ஆண்கள் வேட்டையாடுவதும் விவசாயம் புரிவதும் பெண்கள் திணைக்காவலுக்கு செல்வதும் நம்முடைய குலை வழக்கம். ஆகையினால் முருகனுக்காக விதைக்கப்பட்ட தினக்கதிர் விளைந்து அறுவடை செய்யும் காலத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றது. கருந்தினை நாம் சாப்பிடுவதற்கும் செந்தினை முருகனுக்கு படைப்பதற்காகவும் விதைக்கப்பட்டிருக்கின்றது. விதைக்கப்பட்டிருக்கின்ற கதிர் வீணாகி விடாமல் பறவைகள் கொய்து விடாமல் அந்த பறவைகளை விரட்ட வேண்டும். நம்முடைய குல வழக்கப்படி என்னுடைய மகள் வள்ளியை அழைத்து வா மகனை. தந்தையரே தாங்கள் நிறுத்தபடி ஆடவர் உழு பயிரிடுவதும் பெண்கள் திணைக்காவல் காப்பதும் வழக்கம், உணவு வழக்கம். ஆகையினால் தங்கச்சி வள்ளியை கூப்பிட்டு வர சொல்றீங்க. அப்பா அப்பா ஆளை கொல்ல தெரியுறவங்க அப்பாவை. அப்பா ஐயப்பா ஏண்டா உயிரோட இருக்க? என்னடா அப்பா என்னாச்சு? பஞ்சாயம் வச்சிருக்காங்க. அப்பா வாப்பா பக்கத்துல வாப்பா. எவ்வளவு நாளாச்சு நம்ம பார்த்து. காசுங்க. அவர் கொஞ்ச நெஞ்ச காசையே வச்சிருக்காரு, அதை வாங்கி குடிக்கலாம் தெரியுறியா நீங்க? ஐயா குடுக்காதீங்க. இங்க குடுப்பா. எப்பா அவன் டாஸ்மாக் கடைக்கு போயிருவான். ஏனே சுரேஷ் சரி பாடு சென்று வா மகனே. ஹலோ, என்னுடைய ஆசிரியர் குலடி சுப்பிரமணிய அவர்கள் பாடிய பாடல் பாடுகிறேன். அனந்த புளிய மரம் படந்த திருவரல் அசகு கமுகு அனந்த புளிய மரம் படந்த அசகு கமுகு பாடை மதுள குல
என்னுடைய அன்பு மகன் 100 ரூபாய் வழங்கியிருக்கின்றார். ஒன்றை மட்டும் சொல்லி அடுத்து என் மகளை அழைக்கிறேன். ஹலோ டிசிங் ஹலோ. நானும் என்னுடைய மருமகன் ஸ்டாலின் பாண்டியனும் ஒரே மேடையில் நடித்திருக்கின்றோம். இப்பொழுது நானும் என்னுடைய பேரனும் நடிக்கிறோம். இந்த உடை ஸ்டாலின் பாண்டியனுடைய உடை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கருப்பசாமி 100 ரூபாய் வழங்கியிருக்கின்றார். அதுபோலவே என்னுடைய அன்புக்குரிய மருமகன் நாச்சி அவர்கள் அழகுமாணிக்கு அவர்கள் 100 ரூபாய் வழங்கியிருக்கிறார். வருகிறாள் என்னுடைய அன்பு மகள் வள்ளி.